சென்னையில் பெய்த கனமழையால் அரும்பாக்கம் சாலையில் மழைநீர் குளம் போல தேங்கியிருக்கிறது. அது குறித்த காட்சியை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். அரும்பாக்கம் பிரதான சாலையில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகியிருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை அங்கிருந்து நேரலையாக வழங்குகிறார் செய்தியாளர் முத்துக்குமார். தற்போது அரும்பாக்கம் பகுதியில் மழைநீர் சூழ்ந்து வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகியிருக்கிறார்கள். கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம நேரலையில் காட்சியில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியதை தொடர்ந்து ஒளிபரப்பிட்டு இருக்கோம். அதன் ஒரு பகுதியாக தற்போது நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது அரும்பாக்கம் பிரதான சாலை நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சாலையை பார்த்தாலே எந்த அளவுக்கு மழைநீர் தேங்கியிருப்பது, அதே போல அதனால எந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு என்பதை நம்மளால தொடர்ந்து பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் பத்மநாதன் நம்மளுக்கு தொடர்ச்சியாக காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதாவது வங்கக்கடலில் மீண்டும் உருவாகியிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போல சென்னையை பொறுத்த வரைக்குமே கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தது. இதனையடுத்து நேற்று இரவிலிருந்து தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்குமே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழைநீர் பெய்து வருகிறது. அதே போல சென்னையுடைய வட சென்னை பகுதிகளில் அதிக அளவில் மழைநீர் என்பது தேங்கியிருப்பதன் காரணமாக அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்காக இந்த நிலையில தற்போது நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது அரும்பாக்கம் பகுதியில் நின்று கொண்டிருக்கும். இந்த அரும்பாக்கம் பகுதியை பொறுத்த வரைக்குமே எப்பொழுதுமே மழைநீர் என்பது அதிக அளவில் தேங்கக்கூடிய பகுதியாக பார்க்கப்படுகிறது. லேசான மழை பெய்தாலே, அதாவது கணுக்கால் அளவிற்கு தண்ணீர் என்பது தேங்கிவிடும். என்னென்று கேட்டால் எப்போதுமே இந்த பகுதியில் அதிக அளவு தண்ணீர் என்பது தேங்கியிருக்கிறது. இது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதிகாரிகள் தரப்பிலிருந்து, மாநகராட்சி தரப்பிலிருந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டுகிறார்கள். அதன் ஒரு பகுதி நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக தொடர்ந்து சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருந்தாலும் கூட இந்த அரும்பாக்கம் பிரதான சாலையில் அதிக அளவில் தண்ணீர் என்பது தேங்கியிருக்கிறது. இதன் காரணமாக வாகனங்கள் என்பது ஒரு சைடாக போகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்காக போக்குவரத்து நெரிசல் என்பது அதிக அளவில் ஏற்பட்டிருக்கிறது. இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய அந்த வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்காக, 4 சக்கர வாகனத்தில் செல்லக்கூடியவர்களும் கடும் சிரமத்திற்காக இருக்காங்க. அது மட்டுமல்லாமல் இந்த இடத்துல ஒரு பேருந்து நிறுத்துமிடம் இருக்கு. அந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே ஏராளமான பயணிகள் இந்த பகுதியிலிருந்து பேருந்து ஏறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது காரணமாக, ஆனால் இந்த இடத்துல தண்ணீர் தேங்கி இருப்பதனால பேருந்துகள் முறையாக நிறுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருந்திருக்கிறது. நீண்ட தூரம் போய் நிற்பதாகவும் இந்த பயணிகள் என்பது குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தொடர்ந்து இது போன்ற அவலநிலை சென்னையில் பல்வேறு பகுதிகளிலும் நிகழ்ந்து வரக்கூடிய சூழ்நிலை. அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது அரும்பாக்கத்திலும் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. போக்குவரத்து நெரிசல் கடுமையாக இருக்கிறது. தொடர்ச்சியாக மழை என்பது பெய்து கொண்டேதான் இருக்கிறது. மழை இன்னும் விட்டு வைக்கவில்லை. தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய சூழ்நிலை வாகன ஓட்டிகள் தொடர்ந்து கடும் சிரமத்தினால, குறிப்பாக இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே பள்ளிக்கு, அதாவது தங்களுடைய பணிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் அதிக அளவாக செல்வார்கள். அதனால வழக்கமாக பீக் ஹவர் செல்லக்கூடிய வழக்கமாகவே போக்குவரத்து நெரிசல் என்பது இருக்கும். இதன் காரணமாக தற்பொழுது மழை பெய்து வருவதன் காரணமாகவும் தண்ணீர் தேங்கி இருப்பதன் காரணமாகவும் அதிக அளவில் அந்த போக்குவரத்து நெரிசல் என்பது இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த பகுதி மட்டுமல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியிலும் இதே போலதான் வாகன ஓட்டிகளும் சரி, பொதுமக்களும் சரி கடும் சிரமத்திற்கு ஆளாகி சென்று கொண்டிருக்கிறார்கள். நேரலை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துக்குமார்.